2024 நியூ இயர் அப்போ இந்த வருஷம் எப்படி என்னோடதாக்குறதுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அது மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆச்சு. அண்ட் 2025 நியூ இயர்லையும் அதே தான் பண்ணேன். அதே வீடியோஸ், அதே ஃபீலிங். ஜஸ்ட் வருஷம் மட்டும் மாறி இருந்தது. இது ஏன் எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஃபீல் ரெடி. பர்ஃபெக்டான ரொட்டீன் இருக்கணும், டெய்லி மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணணும், கோல்ஸ் கிளியராக இருக்கணும். இதெல்லாம் அலைன் ஆனாதான் உண்மையான ப்ராக்ரஸே இருக்கும்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் ராங். லைஃப் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்போ தான் புரிஞ்சுது. எல்லா நாளும் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு நாள் நல்லா போகும், அடுத்த நாள் அப்படியே ஆப்போசிட்டாக போகும். கோல்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுது. உண்மையை சொல்லணும்னா இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் இதை அக்செப்ட் பண்ணதால் தான் என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சது, ஜிம்முக்கு ரெகுலராக போக முடிஞ்சது, நிறைய ஹேபிட்ஸ் டெவலப் பண்ண முடிஞ்சது. அண்ட் முக்கியமாக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது ரொம்பவே கம்மியாச்சு. முன்னாடிலாம் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா என்டையர் டேவே வேஸ்ட்னு ஃபீல் பண்ணுவேன். பட் நவ் ஐ நோ ஒன் பேட் டே டசன்ட் எரேஸ் மை ப்ராக்ரஸ். இந்த அன்சர்டனிட்டிஸ், டவுட்ஸ் இதெல்லாம் எப்போதுமே நம்மளை விட்டு போக போகிறதில்ல. இன்ஸ்டட் இதெல்லாம் இருந்துமே நம்ம கோல்ஸ் நோக்கி ஓட தெரியணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் அந்த பர்ஃபெக்ட் மூமெண்ட் எப்போதுமே வரப்போகிறதில்ல.